ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் ரோட் சைட் காளான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய்க்கு கோஸ் வாங்கினா போதும். அந்த 10 ரூபா கோஸை வச்சு ரோட் சைட் காளான், அதுவும் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்காத காளான் நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்துக்கு ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காளானுக்கு நான் முட்டைகோஸ் தாங்க 300 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் முட்டைகோஸ் 300 கிராம்னா உங்கள்கிட்ட காளான் இருந்தால் அதுவும் ஒரு கப் எடுத்துக்கலாம். நான் காளான் இல்லாமல் ரோட் சைடில் நம்மளுக்கு முட்டைகோஸை மட்டும் தான் வச்சு காளான் செய்வாங்க. அதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 300 கிராம் முட்டைகோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 300 கிராம் முட்டைகோஸ்க்கு நான் அரை கப் மைதா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மைதா நல்லா பைண்டிங் கொடுக்கும், அதனால தான் மைதா எடுத்திருக்கோம். மைதா இந்த அளவுக்கு எடுத்துருக்கோன்னா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அப்போ தான் நல்லா கோட் ஆகும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ கலருக்காக ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீர் சில்லின்னா சாதாரணமாக இருக்க மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பைண்டிங் கோட் ஆகணும். நம்மளுக்கு இந்த கோஸோட நல்லா மாவு பிடிக்கிறதுக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாவு நல்லா கோட் ஆகணும் கோஸோட. அப்போ தான் எடுத்து நம்ம போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே போண்டாக்கு பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமான தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு சரியாக வராது. ஓரளவுக்கு போண்டா நீங்கள் எப்போதுமே எடுத்து போடுற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டோம். போண்டாவை சின்ன சின்னதாக ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைங்களில் நம்மளுக்கு கார்ன் மேலே தூவி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. கார்ன் கொஞ்சம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பொரித்து எடுத்துப்போம். இது இருந்தால் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துருவோம். நம்ம இது சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்து போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. சின்ன சின்னதாக எடுத்து போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு நல்லா முருவி வரணும். வந்தாலே கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாகவே எடுத்து போட்டுட்டு சீக்கிரம் நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொரிஞ்சிட்டு நம்ம எல்லாம் எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுப்போம். சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா மாதிரி நல்லா இருந்தது. இப்போ எல்லா போண்டாவும் பிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ட பிறகு ஒரு பேன் வச்சுருக்கேன். 4 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயம் மிக்சியில் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதிகமான நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துருவலாக வரும் வெங்காயம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கிரேவி செய்கிறோம். இப்போ இந்த கிரேவி போண்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரேவி செஞ்சால் தான் காளான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனா தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு காளான் சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்தால் தான் நம்ம காளான் செஞ்சிட்ட பிறகு அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 வெங்காயம் போட்டு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தக்காளி அதிகமாக இருந்த மாதிரினா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஆட் பண்ணலை, அதனால் தக்காளி எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிட்டேன். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ஏற்கனவே போண்டாவில் வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிப்போம்.
கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் காரம் கம்மியாக இருக்கனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோன்னா தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தவங்கள அதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ண பிறகு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்ல கிரேவி கிடைக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு காளான் செய்யக்கூடிய கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வதக்கணுன்னா நம்ம காளானோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சோம் பார்த்திங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இந்த போண்டாவை மிக்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காளான் கடையிலே தருவாங்க பாருங்கள். திக்னஸாக வேணுன்னா திக்னஸாக சாப்பிட்லாம், இல்லைனா இன்னும் கிரேவியாக வேணும்னா கிரேவியாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தான் எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. 2 நிமிஷம் வதக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சுட சுட இந்த காளான் மசாலா வச்சு நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம், நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்லேயே சிம்பிளாக வெறும் 10 ரூபாயில் கோஸை வச்சு காளான் செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ரோட்டு சைடு காளான், அது வெறும் கோஸை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.